கைலாசநாதர் அழகா நந்தியோட திரிசூலத்தோட காட்சி கொடுக்கிறாரு. ஒரு புறம் பாக்குறதுக்கு சக்தி தேவியாவும், இன்னொரு புறம் முருகர் மாதிரியும், மறுபுறம் சிவபெருமானாவும் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. 300 படிக்கும் மேலேயே இருக்கும் போல. படியேறி மகாலிங்க சுவாமிய தரிசனம் செய்ய போயிட்டு இருக்கும் போதே முருகப்பெருமானோட காட்சி நமக்கு கிடைச்சது. 2 மைல் எங்க இருந்தோ பறந்து வந்து நமக்கு காட்சி கொடுத்தது பாறை மேல. சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சிவபெருமான பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி கிட்ட இருக்கக்கூடிய கம்பளியில மகாலிங்க மலை பற்றி தான் பார்க்க போறோம். பண்டைய கால வழிபாட்டு முறைதான் அந்த கோவில பின்பற்றப்படுது. பழங்காலத்துல சித்தர்கள் இந்த மலையோட உச்சியில இருக்கக்கூடிய ஒரு கல்குகையில பெரிய ஆலமரத்தோட அடியில இருந்த சுயம்பு லிங்கத்தை பூஜை செஞ்சு வந்ததா சொல்லப்படுது. தற்போதைய கோவிலோட அமைப்பு அருணாச்சல சித்தர் வழியில வந்தவங்களால உருவாக்கப்பட்டது. 1991 ஆண்டு மார்ச் 29 பங்குனி உத்திரம் அன்னைக்குதான் இங்க மகாலிங்க சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இன்னைக்கும் சுமார் 6 சித்தர்கள் இங்க அரூபமா, அதாவது உருவமே இல்லாம சிவபெருமான வழிபட்டு வர்றதா பக்தர்கள் நம்புறாங்க. மலை பாதையில காணப்படக்கூடிய ஆட்டுரல்கள் சித்தர்கள் அந்த காலத்துல மூலிகை மருந்து தயாரிக்க பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லப்படுது. மலையோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மலையில இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள அவ்வை கோவில் இருக்கு. இங்க பெண்கள் மட்டும்தான் வழிபடுறதுக்கு அனுமதி உண்டு. இயற்கையான லிங்கங்கள் இருக்கு. மலையோட உச்சியில இருக்கக்கூடிய பாறைகள் இயற்கையாகவே லிங்க வடிவுல காட்சி கொடுக்கிறது இந்த மலையோட தனி சிறப்பு. ஜீவ சமாதி மற்றும் தீர்த்தமும் இருக்கு. மலையோட அடிவாரத்துல ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் வற்றாத ஒரு தீர்த்த கிணறும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோம்னா, தென்காசி டு ஆய்க்குடி சாலையில ஆய்க்குடியில இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கம்பிளி கிராமத்துல இந்த மலை அமைஞ்சிருக்கு. மலை உச்சி அடைகிறதுக்காக பாறைகளால் ஆன படிக்கட்டுகள் மற்றும் கரடு முரடான பாதைகளை ஏறணும். இது ஒரு சின்ன அளவிலான மலையேற்ற அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, மகா சிவராத்திரி மற்றும் பங்குனி உத்திரம் இந்த நாட்கள்ல இங்க சிறப்பு பூஜைகள், அன்னதானம் எல்லாம் விமர்சையா நடைபெறுது. வனத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படின்றதுனால மாலை 6 மணிக்கு மேல அங்க இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால காலையிலே செல்றது ரொம்பவே சிறந்தது. தென்காசி மாவட்டத்தோட இயற்கை அழகையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர அனுபவிக்க விரும்பக்கூடிய உங்களுக்கு இந்த இடம் ஒரு சிறந்த தேர்வாதான் இருக்கும். மகாலிங்க சுவாமி கோவில் அடிவாரத்துல உள்ள நுழைஞ்சதுமே கருப்புசாமி இடது பக்கத்திலையும் வலது பக்கத்துல சாஸ்தாவும் காட்சி கொடுக்கிறாரு. சாஸ்தாவுக்கு பின்புறத்துல விநாயகர் சன்னதி, நாகலிங்கேஸ்வரரும் காட்சி கொடுக்கறாங்க. மலை ஏற ஆரம்பிக்கிறப்பவே படியில விநாயகரோட திருவுருவ படமும் கால் பாதமும் பதிச்சிருக்கிறாங்க. அது யாரோட கால் தடம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை தாண்டி மேல படியேறினா கைலாசநாதர் அழகா நந்தியோட திரிசூலத்தோட காட்சி கொடுக்கிறாரு. ஒரு புறம் பாக்குறதுக்கு சக்தி தேவியாவும், இன்னொரு புறம் முருகர் மாதிரியும், மறுபுறம் சிவபெருமானாவும் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. ஸ்கிரீன்ல தெரியுறாரு பாருங்க. உங்களுக்கு எந்த கோலத்துல காட்சி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கைலாசநாதர் வணங்கினபடியே மேல படியேற ஆரம்பிக்கணும். 300 படிக்கும் மேலேயே இருக்கும் போல. இங்க வற்றாத தீர்த்த கிணறு, அருணாச்சல சித்தரோட ஜீவ சமாதி, அவ்வை குகை கோவில், இங்க பெண்கள் மட்டும்தான் வழிபாடு செய்யறதுக்கு அனுமதி உண்டு. இயற்கை லிங்க வடிவிலான பாறைகள், இதையெல்லாம் தாண்டி மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்யலாம். படியேறி கொஞ்ச தூரம் போனதுமே ஔவையாரம்மன் கோவில் இருக்கும். இது இடது புறத்துல இருக்கும். நான் சொல்றது வலது பக்கத்துல ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை போகுது. அங்க பாறை வடிவிலான அம்மன் ஒருத்தி இருக்கிறா. இந்த அம்மனை சில பேரு துர்க்கைன்னு சொல்றாங்க, சில பேரு தம்பிராட்டி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். படியேறி மகாலிங்க சுவாமிய தரிசனம் செய்ய போயிட்டு இருக்கும் போதே முருகப்பெருமானோட காட்சி நமக்கு கிடைச்சது. 2 மைல் எங்க இருந்தோ பறந்து வந்து நமக்கு காட்சி கொடுத்தது பாறை மேல. ஸ்கிரீன்ல தெரியுது, அதையும் பாருங்க. தென்காசியோட சுற்று வட்டார பகுதியில நீங்க எங்க இருந்தாலோ, இல்லன்னா தென்காசிக்கு நீங்க எப்பமாவது வந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. நல்ல மன அமைதியையும் ஆன்மீகத்தையும் தரக்கூடிய கோவில் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.